நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 17-18வது வசனம். உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது. எத்தனை உறுப்பு அதில் வருது பாருங்க. செவி வருதா, அடுத்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்கணுமா, அதுவும் செவிதான். அடுத்து பாருங்க, போதகத்தை உன் இருதயத்தில் வை, மூணாவது ஒரு உறுப்பு வந்துருச்சா. அடுத்து பாருங்க, உள்ளம். இருதயம் உள்ளம் எல்லாம் ஒண்ணுதான் இல்லையா. அடுத்து என்ன பண்ணணுமா, உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணணுமா. அப்போ என்ன பண்ணணும் பாருங்க, வசனத்தை வாசிக்கிற நம்ம அந்த வாயில உதடுகள்ல நிலைத்திருக்க பண்ணணுமா. ஒரு வசனம் வரும், உதடுகளின் வாசலை காத்துக்கொள் என்று சொல்லி வரும். அப்ப நமக்கு நம்ம நினைக்கிறோம் இந்த வாய்க்கு வாசல் தான் உதடுன்னு நினைக்கிறோம். ஆனா சத்தியத்தின்படி என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, உதடுகளின் வாசலை காத்துக்கொள். அப்ப அந்த கீ யார்கிட்ட தான் இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம உதடோட வாசல் யார்கிட்ட தான் இருக்கு, நம்ம தான் பூட்டி வைக்கணும். ஏசப்பா நமக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுத்திருக்காங்க, சரியா. ஏன்னா இந்த வாய் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னு விரும்புவீங்கன்னு சொன்னா உதடுகளின் வாசலை என்ன பண்ணிருங்க, க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. தேவையில்லாம அதை ஓபன் பண்ணி விடாதீங்க. கண்டது உள்ள வர்றதுக்கு அலோ பண்ணாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் இந்த வாயில வைப்பதற்கு பிரயாசப்படுங்க. இன்னும் நீதிமொழிகள்ல 23:26 ஒரு வசனத்தை பார்க்கலாம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்குத்தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அப்படின்னா என்னங்க, இன்னைக்கு உலகத்துல அந்த கண்ணை வச்சு பார்த்து தான் ஒரு பாதையில நம்ம நடந்து போவோம் இல்லையா. ஒரு ஊருக்கு வழியா இருக்கட்டும், ஒரு தெருவுல வழியா இருக்கட்டும், ஒரு வீட்டுக்கு போற வழியா இருக்கட்டும், நம்ம கண்ணை வச்சு பார்த்தா தான் நம்ம தெளிவா போக முடியும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நம்ம கண்டாங்க, நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காருங்க. ஆனா அவருடைய வழியை நம்ம பார்த்து நடக்கணுங்கிற உரிமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் நாம் அவருடைய பிள்ளைகள். புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு இருக்கின்றது இல்லையா. அப்ப அவர் என்ன சொல்றாரு, என் மகளே, உன் இருதயத்தை நீ எனக்கு தா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தராத. ஒரு வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு 3 மாடியில இருந்தாராமா. ஒரு ஃப்ளோரை மட்டும் ஆண்டவருக்கு கொடுத்தாராம். அன்னைக்கும் அவருக்கு பயங்கர போராட்டமா. 2வது மாடியை மட்டும் கொடுத்து பார்த்தாராம் ஆண்டவருக்கு, அப்பவும் போராட்டமா. ஆனா ஆண்டவர் சொன்னாராம், நீ உன்னுடைய இருதயத்துல முழுவதுமாக எனக்கு இடம் கொடுத்தாதான் நான் உள்ள இருக்க முடியும்னு சொன்னப்போ அவருடைய முழு பில்டிங்கையும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கதை தான் சொல்லி நமக்கு விளக்கத்தை கொடுப்பாங்க. அது மாதிரிதான் இந்த இருதயத்துல நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா. அதற்கு காரணம் எதெல்லாம், நம்முடைய செவியை சாய்க்கணும், வார்த்தையை கேட்கணும். அப்புறம் நம்ம இருதயத்துல அந்த போதகத்தை வச்சிருக்கணும். அடுத்து நம்முடைய உள்ளத்துல அதை பொக்கிஷ மாதிரி பூட்டி வச்சிருக்கணும். வெளியே எந்த காதுல கேட்டு கேட்ட ஸ்பீட்ல விட்டுட்டு போயிடக்கூடாது. அது நம்முடைய இருதயத்துக்குள்ள, அதனுடைய சிந்தனையில, அதனுடைய அந்த விளக்கங்களை நம்ம யோசித்து பார்க்கிறவங்களா இருக்கணும். ஏனென்று சொன்னால் நம்முடைய சரீரம் என்ன ஆகுது தெரியுமா, சில நேரங்கள்ல நம்முடைய கண்ட்ரோலையும் மீறி கோபம் வந்துச்சுன்னு வைங்களேன். நான் வேற யாரையும் சொல்ல விரும்பல, நான் என்னையவே சொல்றேன். அந்த கோபத்துல என்ன பேசுறோன்னே தெரியாது. வாய் அவ்வளவு வேகமா பேசி கொட்டி தீத்துரும். அப்போ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாமே, எதுக்கு இப்படி அவசரப்பட்டுட்டோம். இந்த வாய் தான் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, துதித்தலும் சபித்தலும் ஒரே இதுல இருந்து புறப்படக்கூடாதுன்னு சொல்லி நாம் இந்த வாயின் வாசலை, உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள ஆரம்பித்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் வந்துட்டுங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாக சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளே இவ்விதமாக நாம் இருப்போமானால் 6 காரியங்களை 6:16 19 வரை ஒவ்வொரு காரியமா சொல்லப்பட்டிருக்குது. நிறைய பேர் கேட்கலாம், எனக்கே ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லும் போது புரியல, வார்த்தையை வச்சு நாங்க எப்படி இயேசுப்பா அலங்கரிக்க முடியும். இப்போ நம்ம பண்டிகைலாம் முடிஞ்சிருக்கு, கிறிஸ்மஸ் முடிஞ்சிருக்கு, நியூ இயர் முடிஞ்சிருக்கு, ஒரு சண்டே முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வருஷத்துல 2வது நாள். என்ன பண்ணிருப்போம், எல்லாரும் நியூ ட்ரெஸ் போட்டிருப்போம் இல்லையா. அடுத்து என்ன பண்ணிருப்போம், இருக்கிற நகையெல்லாம் என்ன பண்ணிருப்போம், என்னெல்லாம் இருக்கோ. சிஎஸ்ஐ பழக்கமே என்னது, இங்க இருந்து இங்க வர பாட்டா தான் நிம்மதி, தூக்கமே வருது நிறைய பேருக்கு இல்லையா. இவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்க, எம்மா நான் தென் மாவட்டத்துக்கு வரவே இல்லம்மா, கயிறு மாதிரி எல்லாரும் போட்டிருக்காங்கம்மா. தாலி செயின் இன்னைக்கு எப்படி 21 போட்டாதான் தாலி செயின் இல்லையா, கயிறு மாதிரி போட்டிருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர். அவருக்கு பயமா இருக்குதாமா. அவர் அங்க தஞ்சாவூர்ல ஊழியம் பண்ற ஊழியக்காரர் அவர் சொன்னாரு, இப்படி நம்மளை எப்படிலாம் அலங்காரம் பண்றோம் அப்படிதானே, கழுத்துக்கு அடுத்த ஸ்டெப்பா போட்டுக்கிறது, அடுத்து கைக்கு வரலுக்கு, நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு அலங்காரங்கிறது பெண்களுக்கு அள்ளி போட்டிருக்கு உலகத்துல. வேடிக்கையா இருக்கு. சேலை 1000 ரூபாய்க்கு எடுத்துறாங்க, சட்டை 4000 ரூபாய்க்கு தைக்கிறாங்க. ஆரி ஒர்க்கு தெரியுமா,
ஒரு பெண் அன்னைக்கு போட்டிருக்கிற அழகா இருக்கு. இந்த பிளவுஸ் எங்க தைச்சிங்கங்க? அது 5000 ரூபாங்க. இந்த பிளவுஸ் தைக்க சேலை எவ்வளவு? 1000 ரூபா தான். பிளவுஸ் 5000 ரூபா. எப்படி இருக்கு பாருங்க உலகம். கண்களை எப்படி மயக்கி வச்சிருக்கான் பாருங்க. அப்ப நீ போட்டுட்டு போகும்போது இல்லாத ஒருத்திக்கு எப்படி இருக்கும்? பாரு என்ன அழகா போட்டிருக்கா, கொடுத்து வச்சு பிறந்திருக்கா. அவ என்ன மனநிலைமையில போட்டிருக்காளோ இவளுக்கு அது தெரியாது. ஆனா அவ என்ன நினைப்பா, அதை பார்த்து ஏங்கியே உயிர் போய்கிட்டு இருக்கோம். சர்ச்சுக்குள்ள போய் அப்ப என்ன நடக்குது? அப்படித்தானே இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அலங்காரம் பண்ணக்கூடாது நான் சொல்லல. அலங்காரத்தை எதை வைத்து பண்ண வேண்டும், எப்படி பண்ண வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. தேவன் நம்மளை உருவாக்கியது அதுக்காக மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, புது துணி போட்டாதான் சர்ச்சைக்கு வருவேன். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. தேவன் விரும்புவது அந்த அலங்கரிப்பு இல்லைங்க. ஆண்டவர் சொல்றது நீதிமொழிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் சமீபத்தில் அதை ஆராய்ஞ்சு பார்த்தேன். கழுத்திலே பூண்டு இருதய பலகையில் அதை எழுதிக்கொள், கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருப்பதாக, இருதயத்துல வை, உள்ளத்துல வைத்து உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணு. எதை? வார்த்தைய. இந்த அலங்காரத்தை நீங்க அலங்கரிச்சீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்க, உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குங்க. அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்கி காண்பிப்பதற்கு பிரயாசப்படுகின்றேன். அதற்கு மாறாக இங்கே ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. நீதிமொழிகள் 6:16 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பா இருக்காங்க. எதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருவோமா? மேட்டிமையான கண், அடுத்து பாருங்க பொய் நாவு, அடுத்து பாருங்க குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி. நான் இதை பற்றி விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், தமிழில் தான் நான் இப்போ வாசித்தேன். என்னை விட அதிகமான விளக்கம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வேதத்தின் வழியில், வேதத்தின் கண்ணாடியில், இந்த சத்தியத்தின் கண்ணாடியில் ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஒரு சில வழிகளை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்குமானால் நம்முடைய சிந்தனை சுத்தமாய் இருக்கும். நம்முடைய வாயில வரக்கூடிய வார்த்தை பிறரை காயப்படுத்தாமல் இருக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? எதுக்கு தெரியுமா நான் சொன்னேன் இல்லையா? இவ்வளவு நகையும் இவ்வளவு விலையும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகும்போது நமக்குள்ளே நம்மளை அறியாமலே ஒரு மேட்டிமை வந்துவிடும். பாருங்களேன், என்ன மாதிரி யாராவது பண்ண முடியுமா? என்ன மாதிரி யாராவது மேக்கப் பண்ண முடியுமா? ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அதன் மீது இருதயத்தை வைக்கும் பொழுது அது மேட்டிமையாய் மாறுகிறது. கர்த்தர் அதை வெறுக்கிறார். ஆகையால் நான் தைரியமாய் சொல்லுகின்றேன், தேவையான அலங்காரம் தேவைதான், ஆனால் தகுதியோடு நாம் எல்லாவற்றையும் அணிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுவோம். அடுத்து பாருங்க பொய் நாவு. இன்னைக்கு சொல்றதுக்கே எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்குங்க. சில குடும்பத்துல பாக்குறேன், கணவன் மனைவி கிட்ட உண்மையான சம்பளத்தையோ குடும்ப வரலாறுகளையோ சொல்லுவது இல்லை. மனைவி என்ன பண்றாங்க, தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தன் கணவனிடம் உண்மையை மறைத்து, அவங்க தேவைக்கு காசு வேணும், அதுக்கு வேணும், இதுக்கு வேணும்னு சொல்லி ஏதோ ஒரு வழியில காசை வாங்கி தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்றாங்க. என்ன இருந்தாலும் அது பொய் தானங்க, பொய் தானங்க அது. உலகத்தை பார்க்க உலகத்துக்குள்ள போலங்க. கணவன் மனைவி தேவன் கொடுத்த குடும்ப உறவு. பெண்களா இருக்கின்ற நாம் முதல்ல நம்ம சரியா இருப்போம், நம்ம உண்மையா இருக்க ஆரம்பிப்போம். கணவனிடத்திலே நாம் உண்மையை மாத்திரம் பேசுவதற்கு ஆரம்பிப்போம். ஆண்டவர் ஒரு நாள் அவங்களையும் மாற்றி தருவாருங்க. நிறைய குடும்பத்தில் நான் பார்த்துட்டே இருக்கேங்க, உண்மையான சம்பளத்தை எந்த புருஷனும் தன் மனைவியிடம் சொல்லுவது இல்லை. ஏனென்று சொன்னால், நம்ம சம்பளத்தை சொல்லிட்டா அவ ஒரு கணக்கை போட்டு வச்சிடுறா. எனக்கு நகை வாங்கித்தா, எனக்கு ட்ரெஸ்ஸை வாங்கித்தா, இல்லை எனக்கு இப்படி வாங்கித்தா அப்படி வாங்கித்தான்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ஒரு பெண்ணை பார்த்தேங்க, தன் கணவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்களாம். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா? அதை ரகசியமாக வச்சுருக்காங்க. என்கிட்ட சொன்னாங்க, நிலத்தை வாங்கி போட்டுருவாங்களாம். நிலத்தை வாங்கிட்டு அதை அவங்க பேரில் பத்திரம் போட சொல்லி அவரை காசை கொடுக்க சொல்லிடுவாங்களாம். என்ன ஒரு ஐடியா பாருங்க. நிலம் அவங்களுக்கு தேவையில்லை, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அவர்கிட்ட இருந்து காசை வாங்கணும். அதுக்கு ஒரு ட்ரிக் என்னது, நிலத்தை அங்கங்கே வாங்கி போட்டுட்டு அவர்கிட்ட காசை கொடுத்துருங்க. ஏன்னா நிலம்னா அவர் கொடுத்துருவாரு. அந்த நிலத்தை ஏதாவது பண்ணி இந்த அம்மா ஏதாவது பண்ணிக்கலாம். இந்த அம்மாவோட குள்ள ஐடியா நிறைய இருக்கு. ஆனால் எப்படி பாருங்க, தேவ பார்வையில் இது தப்புங்க. உங்களுக்கு வேணும்னு சொன்னா தேவன் தருவாருங்க. நம்ம இதை மீறக்கூடாதுங்க. இதை பெண்களாகி நாம் சரியாய் செய்யும் பொழுது, நம்முடைய இருதயத்திலே வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பக்குவம் நமக்குள்ளே வரும் பொழுது தேவ நாமத்தை நாம் உயர்த்துகின்றோம். அடுத்து பாருங்க, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. இன்னைக்கு பெண்களாக இருப்பதனால நமக்கு 2 வீடு இருக்கு, பிறந்த வீடு
புகுந்த வீடு. பிறந்த வீட்டில் அவ்வளோ சுதந்திரமா இருப்போம். ஆனா புகுந்த வீட்டில் நம்மளை புரிந்து கொள்ள ஒரு ஆள் சொல்லுங்க, மருந்துக்கு கூட கிடையாது. நம்ம இப்படி சொன்னா அப்படின்ட்டுருவாங்க, நம்ம அப்படி சொன்னா இப்படின்ட்டுருவாங்க. கழுதை சொல்லுவாங்கல்ல, முன்னால போனாலும் உதைக்கும், பின்னால வந்தாலும் எத்துமா, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? கேட்டிருக்கீங்களா? உலகத்துல கழுதை முன்னாடி போனாலும் உதைக்கும், பின்னாடி வந்தா எத்துமா, ஏதோ சொல்லுவாங்க. நீ ஒரு பெண்ணு தான், ஆனா பிறந்த வீட்டுல உங்களுக்கு இருந்த சுதந்திரம் வேற. புகுந்த வீட்டுல நீங்க வந்து வாயை திறந்துட்டீங்கன்னா உங்க வார்த்தைக்கு முதல்ல மரியாதை இருக்காது. எங்க வீட்டுல எப்படித்தான் செய்யணும், எங்க வீட்டுல இந்த பொருள் இதுலதான் இருக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு இருக்கிற நெருக்கடிங்க எவ்வளவு மனசு வேதனைப்படும் தெரியுமாங்க? அந்த பெண் என்னங்க தப்பு பண்ணிட்டு வந்தா? இன்னொரு வீட்டுல பிறந்து உங்க வீட்டுக்கு ஒரு மருமகளா தாங்க வந்தா. உங்க மகனுக்கு தாங்க மனைவியா வந்தா. உங்க மகனுக்கு தாங்க ஒரே சரீரமா இணைக்கப்பட்டிருக்கா. ஏன் இதை மறந்துட்டீங்க? மகனை நேசிக்கிற உங்களுக்கு மருமகளை நேசிக்க வலிக்குதா? நீதிமொழிகளை பார்க்கிறோம். பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு. இன்னைக்கு வார்த்தையிலே கொன்றுறாங்கங்க. நான் இன்னைக்கு கிராம ஊழியத்தில் இருக்கிறதுனால இந்த காரியங்கள் எல்லாம் பாக்குறேங்க. இதனால நல்லதை செய்யணும்னு வந்த மருமகள் என்ன தெரியுமா பண்ணிடுறா? அவங்களுக்கு வேத்த மாதிரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டு நிறைய மருமகள் மாற வேண்டிய சூழ்நிலை வந்துட்டுங்க. ஆனா அது சரின்னு நான் சொல்ல விரும்பல. அந்த இரத்த சிந்தும்படியாய் அந்த இருதயத்தை வலிக்கிற அந்த காரியத்தை செய்யாம இருப்பதற்கு பிரயாசப்படுங்கள். அடுத்து பாருங்க, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். எனக்கு இந்த காரியங்களெல்லாம் சொல்லுவதற்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. ஆனாலும் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகின்றேன். மகன் நல்லா இருக்கணும், ஆனா மருமகா ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணி சந்தோஷமா இருக்கத பார்த்துட்டா சொல்ல வேண்டாங்க, சொல்ல விரும்பலங்க. எத்தனை மாமியார் அதை ஏற்றுக்கொள்றீங்க? உங்க வயிறு எரியுத. ஆவியானவர் சொல்றாரு, மாற்றுங்க. நீங்களும் ஒரு பெண்ணு தானே, நீங்களும் ஒரு மகளா பிறந்து மனைவியா இருந்து தானே இன்னைக்கு மாமியாரா வந்திருக்கீங்க. கொஞ்சம் யோசிங்க. பெண்கள் தான் பெண்களுக்கு விரோதிகளா இருக்கோங்க. எந்த மாமனாரும் எந்த மருமகளை அவ்வளவு வேதனைப்படுத்துவதில்லைங்க. இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் இருக்கிறாருங்க. எடுத்து பாருங்க, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். ஆவியானவரே, இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து எங்கள் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் வேண்டுகிறேன் தகப்பனே. அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இதனால என்ன ஆயிரும் தெரியுமாங்க? ஒருத்தர் நேசிக்க முடியாது, கணவன் மனைவியை நேசிக்க முடியாது, மனைவி கணவனை நேசிக்க முடியாது. கணவன் வா இன்னைக்கு கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரலாம்னா, அது எதுக்கு போகணும்? அது எதுக்கு வீண் செலவு? வீட்டுல உட்கார, இன்னைக்கு எதுக்கு வெளியில போய் சுத்த போறீங்க? அதாவது கணவன் மனைவி உறவுக்குள்ள எந்த தாயும் தலையிடக்கூடாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தாயா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், குடும்ப உறவுகளா இருக்கட்டும், கணவன் மனைவி தேவன் இணைத்தது. பிரிக்க முயற்சிக்காதீங்க. உங்க விருப்பத்தை செய்யறதுக்கு அவங்கள போய் நீங்க திட்டாதீங்க, வேண்டாம். அந்த காரியத்தை செய்யாதீங்க. பிள்ளைகள் சமாதானமாய் இருப்பதற்கு நீங்கள் வழியே வேணா காண்பித்துக் கொடுக்கலாம், அதற்கு நீங்களே காரணமா இருக்காதீங்க அவங்க பிரிகிறதுக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துலங்க வெளியே ஒண்ணு பேசிக்கிறாங்க, இருதயத்துல என்ன தெரியுமா, அப்படி பார்க்கும் போதே எரியுத மாதிரி, இவளுக்கு வந்திருக்கு பாரு பவுசு, என் பிள்ளை இன்னைக்கு கட்டி கொடுத்து அந்த வீட்டுல போய் கஷ்டப்படுறா, இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தவளுக்கு பாரு, இன்னைக்கு அவளுக்கு வந்திருக்க பவுச பாரு. சொல்லாதீங்க. ஏன் சொல்றீங்க? உங்க வீட்டு பெருமையை தான் அவ காப்பாத்த வந்திருக்காங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதெல்லாம் தேவன் வெறுக்கிறாராம். இந்த காரியத்தை ஒருவேளை செய்து கொண்டு இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை தேவனிடமாய் ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை ஒப்புக்கொடுங்கள். இப்படியெல்லாம் நம்ம விரோதத்தை சம்பாதித்துக் கொண்டு, தேவன் வெறுக்கிற காரியங்களை சம்பாதித்துக் கொண்டு என்ன பண்றோம்? ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும். எப்படிங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க? உன் பாத்திரம் தான் பூசணம் பூத்து போயிருக்க, ஆண்டவர் எப்படி ஒன்னு ஆசீர்வதிக்க முடியும்? உன் பாத்திரம் தான் இன்னைக்கு அழுக்கும் குப்பையுமா நிரம்பி இருக்குத, விரோதத்தால நிரம்பி இருக்குத, எப்படி உன் வீட்டிலே ஆசீர்வாதம் வரும்? இந்த வார்த்தைகளால தேவனிடத்துல திரும்புங்க. ஒருவேளை உங்கள் வழிகள் இப்படி தேவன் வெறுக்கிற வழிகளா இருக்குமானால் இவைகளை எடுத்து போட்டு விடுங்கள். உங்கள் கண்களிலே தேவன் சொல்லுகிற வழியை நோக்கி நடக்கிறவர்களை மாற்றுங்கள். உங்கள் செவி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கட்டும்.
நீங்க உங்க வீட்டுக்கு வர்ற மருமகளை மகளா கூட நினைக்க வேண்டாம், ஒரு மனுஷியா நினைச்சி அவளுக்கும் உயிர் இருக்குதுன்னு நினைச்சி என்ன சொல்லுங்க, ஏம்மா உன் விருப்பம் போல செய்யுமா, உனக்கு விரும்பினதை செய், உன்னையால முடிஞ்சதை செய், அதுல தலையிடாதீங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன தெரியுமா, இந்த தலையிடுதல் உள்ள வந்து வந்து அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்வதற்கு இடம் கொடுப்பது இல்லை. அதுக்கு முன்பதாகவே அவங்க ரெண்டு பேருக்குள்ள வெறுப்பை உண்டு பண்ணி விட்டுறது. தேவன் சொல்லி இருக்கிறார், அவன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று தான் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த இசைவை உண்டாக்க விடாமலே, ஆமா என் மகனுக்கு எங்க கீழ்ப்பிடிச்சு நடக்கிறா, அவளுக்கு அவங்க வீட்டில் உள்ள திமிரு ஒன்றும் இல்லைங்க. எப்படி சொன்னாலும் நீங்க திட்டுவீங்கன்னா அந்த பிள்ளை என்னதான் செய்யணுங்க. சொல்லுவாங்க இல்லையா, மற்ற இடத்துக்கு ரெண்டு பக்கம் இடி, ஆனா மனுஷனுக்கு திரும்புற பக்கமெல்லாம் இடி. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு? கொஞ்சம் உங்க வழிகள் இதுவா இருக்குமானால் இன்றைக்கு உங்களை திருத்திக் கொள்ள பிரயாசப்படுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் சந்ததியை பெற்றுக் கொடுக்கும்படியாக. ஓ, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி தேவன் ஏற்ற துணையை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஏற்ற துணையை முதல்ல நீங்க ஏற்ற துணையா பாருங்க. நிறைய குடும்பத்துல இந்த காரியம் இல்லைங்க. நான் அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேனா, என் மகன் இவளைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு பண்ணிட்டானா, அதனால தான் எனக்கு என் மருமகளை நேசிக்கவே முடியல. யார் தலைகீழ நின்னாலும் மாற்ற முடியாதுங்க. ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சதுதான் நடக்குங்க. அதை முதல்ல விசுவாசிங்க. அவ வந்தனால என் குடும்பத்துல எல்லாமே போச்சு, அவ தொட்டதெல்லாம் போச்சு. என்னங்க என்னங்க நியாயம், என்னங்க நியாயம்? அவளையும் ஒரு பெற்றோர் தான் பெற்றெடுத்து வளர்த்து விட்டுருக்காங்க. யாரும் தயவு செய்து கோவப்பட்டுறாதீங்க. ஆண்டவர் கரெக்ஷனுக்காக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பாத்திரமாய் மாற வேண்டும். ஆனால் காதுகளை இந்த சத்தியத்திற்கு நேராக உங்களை திருப்புங்கள், உங்கள் இருதயத்தை திருப்புங்கள். இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கடைசி தருணமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், என்னுடைய ஊழியத்தின் அழைப்பு என்னோடு கூட பழகினவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கண்டிப்பா தான் இருக்கும். இனி எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, நீ டீச்சருக்கு படிச்சனால டீச்சர் மாதிரியே பேசுற, ஒரு அடி கொடுக்குற மாதிரியே எல்லாத்தையும் பேசுற. அது மாத்திரம் இல்லைங்க, எனக்கு கொடுத்த தேவன் எனக்கு கொடுத்த அழைப்பின் அடிப்படையில் தான் என் வார்த்தை இருக்குங்க. நான் சாஃப்டா பேசணும்னு நினைச்சாலும் எனக்கு பேச வாயில வரமாட்டேங்கிங்க. ஏனென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை நாம் சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்குங்க. நான் அதை சொல்லுவதற்கு மாத்திரம் பிரயாசப்படுகின்றேன். என்ன நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை சுத்திகரிக்க விரும்புகின்றதுங்க. ஏனென்று சொன்னால், இந்த இருதயம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால தான் இந்த இருதயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டே இருக்கேங்க. இந்த இருதயத்துக்குள்ள நம்ம தேவனுக்கு இடம் கொடுக்கணுங்க. இருதயத்துக்குள்ள வேதவசனத்தை காத்துக்கொள்ளணுங்க. இருதயத்துக்குள்ள நம்ம எல்லா காரியங்களையும் வைத்துக் கொள்வதற்கு பிரயாசப்படுவோங்க. ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், அந்த வசனத்தை வாசிப்பதற்கு இந்த இருதயத்தை செவ்வை பண்ணுவோங்க. நான் சொன்ன தலைப்பு வார்த்தைகளினால் அலங்கரிக்கணும். முதல்ல நமக்குள்ள இருக்கிற இந்த தேவன் வெறுக்கிற இந்த காரியங்களை விலக்கி விடும் பொழுது, நம்முடைய செய்கைகளிலே நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ ஆரம்பிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளால நம்ம என்ன பண்ணணும், நம்மளை அலங்கரிக்க பழகணுங்க. நான் நிறைய அநேக வார்த்தைகளை சொல்லித்தர முடியுங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே விதை விதைக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். அந்த சில விதை கற்பாறையில் விழுந்தது, வழி அருகே விழுந்தது, கற்பாறையில் விழுந்தது, முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. நம்ம நிறைய நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம், காதுக்குள்ள கேட்குறோம், இருதயத்துக்கு கொண்டு போகிறது இல்லைங்க. நம்முடைய தியானத்துக்கு அதை நாம் எடுத்துக்கொள்வது இல்லைங்க. அதுக்கு முன்பதாகவே நம்ம அப்படி மாறலை. அங்க பாருங்க, அங்க வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு 10ஆம் வசனத்துல பாருங்க, இது ரகசியமா, பத்திரமா உங்களுக்குள்ள பொக்கிஷமா வச்சுக்கோங்க, இது ரகசியமா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறதாம். நீங்க இன்னைக்கு எப்படி இருக்க போறீங்க? அதை ரகசியமாய் எடுத்து தேவனிடமாய் வரப்போறீங்களா, இல்ல கண்டும் காணாதவர்களை போல இருக்க போறீங்களா? அதுதான் நான் 2 காரியத்தையும் உங்களுக்கு போதிச்சு காண்பித்தேன். ஆண்டவர் வெறுக்கிற அந்த 6+1 அருவருப்பான காரியம், இந்த 7 காரியம் உங்களுக்குள்ள இருக்குமானால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்க முடியாதுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுப்பீங்கன்னு சொன்னா
நீங்க தேவன் சொல்லுகிறதை, தேவன் விரும்புகிறதை செய்கிறவர்களாய் மாறுவீர்கள். பாருங்க, அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாத படிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு விடுகிறான். என்ன ஆகுது பார்த்தீங்களா? நம்ம பெர்மிஷன் இல்லாமலே அவன் எடுத்து போட்டுறான் சில நேரத்தில். அடுத்து பாருங்க 13வது வசனம், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இது அடுத்த செக்மெண்ட். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அப்படின்னா என்னங்க? பிரச்சனை பாடு வந்த உடனே அந்த பிரச்சனையை தூக்கிக்கிட்டு துமக்க முடியாம பொத்தினி விழுந்து கிடக்குறாங்க. வேண்டாங்க, வேண்டாம். பின்வாங்க பழக்கம் நமக்கு வேண்டாங்க. அடுத்த காரியத்தை பாருங்க, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, பைபிளில் எங்கே டிவி பார்க்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு, பைபிளில் எங்கே மொபைல் பார்க்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்னைக்கு பொழுதுபோக்கு என்கிற என்டர்டெயின்மெண்ட் என்கிற அடிப்படையில் மொபைல் இன்னைக்கு எல்லார் கையிலையும் இருக்கு. இன்னைக்கு டிவி இருந்துட்டு இருக்குது. மொபைல் என்ன தெரியுமா பண்ணுது? ரெஸ்ட் எடுக்கும்னு சொல்லிட்டு அந்த மொபைலை தூக்கிட்டு அப்படியே உட்கார்றாங்க. 5 நிமிஷம், சரி கொஞ்சம் கொஞ்சம். அந்த ஒரு 5 நிமிஷம் எத்தனை மணி நேரம் தெரியுமா? 1 மணி நேரம், 2 மணி நேரம், 6 மணி நேரம். சிலவங்களுக்கு என்ன தெரியுமா? 10 மணிக்கு படுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது தூக்கி வச்சுட்டு காலையில் விடிய காலமே 2 மணி 3 மணி ஆனதுக்கப்புறம் தான் அப்பாடா காலையில் பார்த்துக்கும். அப்பவும் விட மனசு இல்லை. நீ இரு, பக்கத்தில் உன்னை சார்ஜ் போட்டு வச்சுக்கிறேன், நீ கொஞ்சம் சாப்பாடை சாப்பிட்டுட்டே இரு, நான் உன்னை அடுத்தால பார்க்குறேன்னு சொல்லிட்டு திரும்பியும் காலையில் என்னது தூங்கி முடிச்சோடனே மணியை பார்க்க, நீ மொபைலை பார்க்க வேண்டியது, அப்படியே உள்ளே இழுத்துட்டு போயிடுவான் அவன். நீ வாசலை மட்டும் திறந்து விட்டா போதும், வாசலை மட்டும் திறந்து விட்டா போதும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இதன் வாயிலாக நாம் சிக்குண்டு கிடக்கிறோம். மணியை நீங்க அதுல பார்க்காதீங்க, மொபைல பார்க்கிற பழக்கத்தை விட்டு தள்ளுங்க, வேண்டாம். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? மொபைல்ல எதையாவது ஒன்று பார்த்துடணும், அதை பார்த்தாதான் நிம்மதி அப்படிங்கிற மாதிரி. பழைய காலத்தில் என்ன தெரியுமா? நியூஸ் பேப்பர் பார்த்துடணும், பைத்தியங்களா நிறைய பேர் அலைவாங்க. சிலவங்களுக்கு என்ன தெரியுமா? காலையிலே நியூஸை பார்க்கணும் டிவியில. இல்லைங்க, அதுக்காக நம்மளை ஆண்டவர் உருவாக்கலைங்க. இங்க பாருங்க, சிற்றின்ப கவலைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளால் நம்ம நிரம்பக்கூடாது. இவைகளெல்லாம் நம்மளை நெருக்கி பலன் கொடாதவர்களாய் மாற்றி விடுகின்றது. நாம் எப்படி இருக்க வேண்டுமா? ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு வருதுன்னு சொன்னா அந்த வார்த்தையை என்ன பண்ணணுமா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். இங்க பாருங்க, முதல்ல கேட்கணுமா? செவி வந்துருச்சா? அப்புறம் நமக்குள்ள உண்மை வரணுமா? வாயில பொய் சொல்லக்கூடாது. நாங்க சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் அருவருக்கிற காரியம். அதுக்கும் இதுக்கும் நீங்க ஒரு ஒப்பிட்டு பாருங்க. ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து உண்மையையும் நன்மையுமான இருதயத்துல காத்து கொள்ளணுமா? பூட்டி வச்சுக்கோங்க, வசனத்தை விட்டுறாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத தியானம் முடிஞ்ச உடனே உங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஒருக்க அந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்கு, அந்த வேத வசனத்தின்படி ஜெபிக்கிறவர்களாய் உங்களை மாற்றுங்கள். வேத தியானம்தான் உங்களை என்னவா மாற்றும்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல மாற்றி கனி கொடுக்கிறவர்களாய் உங்களை மாற்றும் என்று பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, இருதயத்துக்குள்ள காத்துட்டு பொறுமை வேணுமா? பொறுமையுடனே, அந்த வார்த்தையை தான் லாஸ்ட்ல போட்டு முடிச்சு போடுறாரு. நீங்க வசனத்தை கேட்கலாம், இருதயத்துக்குள்ள காத்துக்கொள்ளலாம், வேத தியானம் உங்களுக்கு இருக்கலாம், ஆனா பொறுமை வேணுங்க, பொறுமை வேணுங்க. யாக்கோபுல ஒரு வசனம் பார்க்கிறோம், நீங்கள் பேசுகிறதற்கும் கோபிக்கிறதற்கும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அருமையான வசனம் பாருங்க. என் பிரியமான சகோதரரே, யாக்கோபு 1:19 பார்க்கிறோம், கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். இப்போ ஒரு கார் இருக்குன்னு சொன்னா 5 பிரேக் 5 கியர் போடுவாங்க, 1 2 3 4 5 சொல்லிட்டு ஒவ்வொரு கியருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்பீடு மாறும். அந்த ஒரு மேட்ல ஏறணும்னு சொன்னா அதுக்கேற்ற கியர் போடணும். இல்லை நீங்க ஸ்லோவா போகணும், ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கணும்னா அதுக்கு ஒரு கியரை போடணும். அதே மாதிரி தான் உங்க வாய்க்கு, உங்க கண்ணுக்கு, உங்க காதுக்கு, உங்க செவி, உங்களுடைய மூளைக்கு, எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் உங்க கையில இருக்கணும். பார்த்துருக்கீங்களா? கார்ல ஒரு கை ஸ்டேரிங்ல இருக்குன்னா ஒரு கை எங்க இருக்கணும்? இங்க பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா?
2 கையும் வேணும். அதே மாதிரிதான் 2 கண்ணும் ஒரே ஒருமித்த பார்வையில ஓடணும். இருதயத்தை நீங்க காத்துக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆனால் இந்த வேத வசனத்தை இருதயத்துக்குள்ளே நீங்கள் வைக்கிறவர்களாய் மாறுவீர்கள். இதுதாங்க வார்த்தையினால் நம்மளை அலங்கரிக்குது. நான் காண்பித்து கொடுத்தேன் அல்லவா, நேரம் முடிந்து விட்டது. ஆகையினால் நான் துரிதமாக உங்களுக்கு சொல்லி முடிக்க பிரயாசப்படுகிறேன். ஆவியானவருக்கு சித்தமானால், ஆவியானவர் இதை இன்னும் எனக்கு நினைப்பூட்டுவாரானால் தொடர்ந்து இதனுடைய தியானத்தை நான் உங்களுக்கு பேசுவதற்கு பிரயாசப்படுகின்றேன். உங்களுக்குள்ளே கண்களை மூடி நாம் தேவனிடமாய் ஒப்புக் கொடுப்போமா? அப்பா, நீங்க அருவருக்கிற காரியங்கள் இருக்குமானால், ஒருவேளை மேட்டிமையான கண் என்கிட்ட இருக்குன்னா, பொய் நாவு என்கிட்ட இருக்குன்னா, ரத்தம் சிந்துகிற கை என்கிட்ட இருக்குன்னு சொன்னா, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் எனக்குள்ள இருக்குமானால், அபத்தம் பேசுகிற பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், இதெல்லாம் ஆண்டவரே எனக்குள்ள நீங்க உருவாக்கிய சரீரத்துக்குள்ள இருக்குமானால், இன்றைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவரே, நீங்க என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க என்னை வழி நடத்துங்க. ஆவியானவரே, ஒப்புக் கொடுப்பீங்களா? நீங்க வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் சொன்னேனா, நான் கேட்டேனா, அந்த ஆசீர்வாதம் எனக்கு மட்டும்தான். நீங்க உங்க சொந்த வாயை திறந்து, உங்ககிட்ட ஒரு வாய் இருக்குல்ல, அந்த வாயை திறந்து ஆண்டவரிடத்துல கண்களை ஏறெடுத்து பார்த்து சொல்லுங்க. நம்ம சுவாசம் இருக்கிறது தேவனை துதிக்கிறதுக்கு மட்டும்தான். அதை மறந்துடாதீங்க. இந்த வாயினால் நான் துதிக்க மட்டும்தான் செய்வேன். ஆண்டவரே, யாரையும் நான் எதிர்த்தது சபிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுங்க. அவருடைய வார்த்தைக்கு உங்களை கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. அவருடைய வார்த்தையை நீங்க கீழ்ப்படிஞ்சாலே அந்த ஆபரணத்தை நீங்க இன்னைக்கு போட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அந்த வசனத்தை கழுத்துல போட்டுக்கோங்க, கையில போட்டுக்கோங்க, வரல்ல போட்டுக்கோங்க, உங்க கால்ல போட்டுக்கோங்க. உங்களுக்கு கிறிஸ்துவையே நீங்க தரித்து கொண்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப நல்லதுங்க. நம்மளை உருவாக்கிய அந்த கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறிவிடுவோங்க. அதுதான் தேவன் விரும்புகின்ற ஒரு காரியங்க. கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறவர்களாய் நாம் மாற வேண்டுங்க. அவருடைய ஆசை அதுதாங்க, அவருடைய ஆசை அதுதாங்க. நமக்குள்ள இருக்கிற துர்க்குணங்களை நீக்கிவிட்டு துப்புரவு உண்மை என்கிற அந்த காரியத்தினால நம்மளை தேவன் அலங்கரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்போமா? அவருடைய வார்த்தையின் வல்லமை பெருசுங்க. அதுதான் இன்னைக்கு நான் மொத்த கூடுகையில நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேங்க. அவருடைய வார்த்தையின் வல்லமை பெருசுங்க. அந்த வார்த்தையால உங்களை அலங்கரிச்சுக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய அங்கீகாரம் கிடைக்குங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை தாழ்த்தி அனுப்பியிருக்கிறோம். இந்த குடுகையில இணைந்து கொண்ட அப்பா, இந்த செய்தியை எங்க இருந்து எந்த நாட்டில இருந்து கேட்டாலும் அவர்களுக்கும் இந்த வார்த்தையின் வல்லமை உண்டாகும்படியாய் கூட ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.